நான் சில நம்பர்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வரிசையில ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கிற எண்களை எப்போதுமே ரிப்பீட்டடா நிறைய இடத்துல திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதை நான் எப்படி எடுத்துக்கிறது, இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணி இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இன்னும் சில பேர் டைரக்டாவே ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம், அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னும் எனக்கு சில கேள்விகள் வந்துருந்துச்சு. பொதுவாகவே நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பாதையில இருக்கும் போதும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து சில கைடன்ஸ் வழிகாட்டுதெல்லாம் நீங்க கேட்கும் போதும் உங்களுக்கு சில பாதைகளும் வாய்ப்புகளும் திறந்து கொடுக்கப்படும் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படி உங்களுக்கு வர வாய்ப்புகளும் உங்களுக்கு காட்டப்படுற பாதைகளும் ரிப்பீட்டடா உங்களுக்கு யார் மூலமாவதோ இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் மூலமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு காட்டப்படுற விஷயங்களை நீங்க எப்படி சரியா ஐடென்டிஃபை பண்ணி அதை செயல்படுத்தி உங்களுக்கு வேண்டியதை நீங்க அடையிறது அப்படின்ற நுணுக்கங்கள் எல்லாத்தையும் வரக்கூடிய வீடியோஸ்ல நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அந்த வீடியோஸ்லாம் சரியா உங்ககிட்ட வந்து சேரணும்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு சில நம்பர்ஸ் மூலமா இல்லைன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வரிசையில இருக்கிற எண்கள் மூலமா உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து சயின்ஸ் வருமா, ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றதோட உண்மையான அர்த்தம் என்ன, அது உருவான கதை என்ன, உங்களுக்கு இப்படி தொடர்ந்து சில எண் வரிசைகள் நீங்க பாக்குற இடம்லாம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன, இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம், இந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான கம்ப்ளீட்டான பதிலையும் சில உண்மைகளையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். ஒரு குறிப்பிட்ட எண்களை நீங்க திரும்ப திரும்ப நிறைய இடத்துல பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பர்ஸ் திரும்ப திரும்ப உங்க கண்மணிக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்ற விஷயமும் இன்னைக்கு நிறைய இடத்துல பரவலா பேசப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற சில எண்களை நிறைய பேரு அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னில அவங்களுக்கு காட்டப்படுற ஒரு சைனா எடுத்துக்கிட்டு அதோட அர்த்தத்தை தெரிஞ்சு அதை யூஸ் பண்றதுக்கு தொடர்ந்து முற்பட்டு இருக்காங்க. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது உண்மையா, இதுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் எப்படி உருவானிச்சு அப்படின்ற கதையை முதல்ல உங்க கூட நான் ஷேர் பண்றேன். 2005ல டாரின் விச்சு அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதி பப்ளிஷ் பண்ண ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் மூலமா தான் முதல்ல இந்த ஏஞ்சல் நம்பர் உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு. ஒரு சீக்வன்ஸ்ல வர சில எண் வரிசைகள் திரும்ப திரும்ப நீங்க நிறைய இடத்துல பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற எண்கள் அப்படின்னு, இதுக்கு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு பேர் வச்ச ஏஞ்சல் நம்பரோட ஃபவுண்டரும் இவங்க தான். இந்த புத்தகத்துல ஒவ்வொரு நம்பருக்கும் நியூமரலாஜி அதாவது எண் கணிப்பு மூலமா சில அர்த்தங்களையும் இவங்க கொடுத்திருந்தாங்க. இந்த புத்தகமும் தகவலும் வெளியாகி ஒரு வருஷத்துக்கு பிறகு 2006ல ரொண்டாபர்ன் எழுதி வெளியாக்கின தி சீக்ரெட் அப்படின்ற புத்தகத்தின் மூலமா தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி எல்லாருக்குமே பரவலா தெரிய ஆரம்பிச்சது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட்ல உங்களுக்கு வேண்டியதை நீங்க அடையறதுக்கு உங்களுக்கான வாய்ப்புகளையும் கைடன்ஸையும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு ரொண்டாபர்ன் இந்த சீக்ரெட் புத்தகத்துல குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்துல இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல யூனிவர்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய கைடன்ஸ்ல ஒன்னா நிறைய பேரு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பார்க்க ஆரம்பிச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா இப்ப வரைக்குமே இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு காட்டுற ஒரு சைன் தான் அப்படின்னு நிறைய பேர் அதை ஏத்துக்கிட்டு இந்த எண்கள் மூலமா இந்த யூனிவர்ஸ் அவங்க கிட்ட ஏதோ சொல்ல வருது, அதோட அர்த்தம் என்னன்னு பல இடங்கள்ல தேடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தேடுதல் நிறைய பேரை எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை நீங்க முதல்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த மாதிரி இந்த எண்களோட அர்த்தத்தை தேடிட்டு போயிட்டு இருக்கிறவங்க தவறான அர்த்தங்கள் கொடுக்குற இடங்கள், அதை விதவிதமா இன்டர்பிரேட் பண்ணி மிஸ்லீட் பண்ற சில குரூப்ஸ் கிட்ட போறது மட்டும் இல்லாம இன்னும் சில பேரு இதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்க சைக்கி கிட்ட கூட போயிட்டு இருக்காங்க. அதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம், யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற உங்களோட ஏஞ்சல் நம்பர் இதுதான் அப்படின்னு சில பேரு சில ரெண்டமான நம்பர்ஸை அவங்களே உருவாக்கி மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சில இடத்துல செயின்ஸ், பிரேஸ்லெட் இதுல எல்லாத்துலயும் ரெண்டமான நம்பரை அச்சடிச்சு இது உங்க ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு அதையும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் நிறைய பேர் வாங்கி அந்த ரெண்டும் நம்பரை யூனிவர்ஸ் அவங்க கிட்ட கொடுத்த உயிர் மூச்சா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற அதிசயமும் இந்த உலகத்துல நடந்துட்டு தான் இருக்கு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் பாதையில சில தெளிவுகள் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம தவறான நம்பிக்கைக்குள்ள போய் மிஸ்லீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேனிஃபெஸ்டேஷனை முறையா பயன்படுத்துற எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும், இந்த ஜேர்னி முழுக்க உங்களோட எண்ணம், சொல், செயல், உங்களோட சொந்த ஆற்றல், உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் உள்ள தனிப்பட்ட கனெக்ஷன், உங்களோட சொந்த உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு அழகான பாதை. இன்னைக்கு நம்மளோட ஆற்றலை நம்புறதை விட்டுட்டு எண்கள் மேலேயும் பொருட்க மேலேயும் நம்மளோட வாழ்க்கையை கொடுக்குறோமோ அப்பவே மேனிஃபெஸ்டேஷனை நம்மளால முறையா பண்ண முடியாம போயிடும். அதை விட முக்கியமா உங்களுக்கு கஷ்டமான ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதை டீகோட் பண்ண சொல்லி பாக்குறது இந்த யூனிவர்ஸோட வேலை கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் பதிவுகளை சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டப்படுற பாதை உங்களுக்கு சந்தோஷமான ஒரு ஃபீலை கொடுக்கும். அப்படி நீங்க முறையா உங்க எண்ணங்களை மேனேஜ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, யூனிவர்ஸ் கூட சரியான ஒரு கனெக்ஷனை உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா, உங்க கனவு கை கூடுறதுக்கு உங்களுக்கு காட்டப்படுற வழிகாட்டுதலும் கைடன்ஸையும் ரொம்ப ஈஸியா உங்களால கண்டறிஞ்சு அதுக்கான ஆக்ஷன்ஸை உடனே உங்களால எடுக்க முடியும். நீங்க சரியாவும் முறையாவும் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி
இந்த யூனிவர்ஸ் கூட எப்போதுமே ஒரு கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா எது உண்மை இல்லைன்னு உங்களுக்கு எப்போதுமே உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். சரி, அப்படின்னா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உண்மையா இல்லையா, இதுக்கு கான்கிரீட்டான ஒரு பதில் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கான பதில இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின டாரின் பச்சு அவங்களே ரீசெண்டா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ், யூடியூப் வீடியோஸ் மூலமாலாம் தெளிவா இந்த உலகத்துக்கு வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உண்மை இல்ல, அதுக்கு டீப்பான எந்த அர்த்தமும் கிடையாது, நான் வெளியாக்குன இந்த புத்தகத்தை யாரும் இதுக்கு மேல வாங்க வேணான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களோட பதிவுகள்ல அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற புத்தகம் விற்கப்பட்டு இருக்கிற அமேசான் பேஜ் வரைக்கும் இந்த புத்தகத்தை யாரும் வாங்க வேண்டான்னு அவங்களே ஒரு டிஸ்க்ளைமரும் கொடுத்திருக்காங்க. இவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன காரணம் அப்படின்னு 4 முக்கியமான ரீசன்ஸையும் அவங்களோட வீடியோல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு காரணத்தை மட்டும் உங்க கூட இப்ப நான் ஷேர் பண்றேன். ஆரம்பத்துல இருந்தே சில எண்கள் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தனால அது ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கொடுக்கிற நம்பர் தான் அப்படின்னு அவங்க நம்பினதா அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் அந்த புத்தகத்தையும் இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படின்ற கான்செப்டையும் அவங்க கொண்டு வந்தாங்க. உண்மையான மனித ஆற்றலையும் மைண்ட் பவர் பத்தியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு சில உண்மைகளை அவங்க உணர்ந்ததாகவும் அவங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு வரிசையில ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் திரும்ப திரும்ப உங்க மனுக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த நம்பர்ஸை நீங்க செலக்டிவ் திங்கிங், அதாவது திரும்ப திரும்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிறனாலதான். இது இயற்கையா மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு திங்கிங் பேட்டர்ன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எண் கணிப்புகளோட அர்த்தம் பல இடத்துல பல விதமா சொல்லப்பட்டு இருக்கிறதுனால உங்களோட திங்கிங் மூலமா நீங்களே உருவாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க அர்த்தம் தேடுறது கண்டிப்பா முடியாத ஒரு விஷயம். இதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேரு இந்த எண்கள் மூலமா தவறா வழி நடத்தப்படுறாங்க அப்படின்றத உணர்ந்து இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை இவங்க பின்வாங்கறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை வருஷத்துக்குள்ள நிறைய பதிவுகள், புத்தகங்கள் மூலமா இதை பத்தின தவறான நம்பிக்கை இன்னைக்கு பரவலா நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்து இன்னும் செயல்பாட்டுல இருந்துட்டு தான் இருக்கு. சோ உங்களுக்கு இந்த மாதிரி சில எண்கள் திரும்ப திரும்ப நீங்க பாக்குற இடத்துல வந்துட்டு இருந்துச்சுன்னா இது ஒரு சைனா இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கிற கைடன்ஸ் எதுவா இருந்தாலும் அது உங்க உணர்வுல இருந்து கண்டிப்பா உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான ஆக்ஷன்ஸையும் உங்களால எடுக்க முடியும். ஒருவேளை நீங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட ஒரு சைனோ, பதிலோ, பாதையோ கேட்டிருந்தீங்கன்னா உங்க சென்சஸ் மூலமா, காட்சிகள் மூலமா, இல்லைன்னா யார் மூலமாவது உங்களுக்கான தெளிவு உங்களை தேடி வரும். அப்படி ஒண்ணு வரும்போது அது உங்களுக்கான பதில் தானே, அதோட அர்த்தத்தை கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஒரு எண் வரிசையை கொடுத்து அதோட கல்குலேஷனை நீங்க பண்றதுக்கோ, அந்த அர்த்தத்தை தேடி நீங்க சில சைக்கிக் கிட்ட எல்லாம் போறதுக்கோ, இல்லைன்னா அந்த எண்கள் தான் உங்க வாழ்க்கைன்னு அது மேலேயே உங்க போக்கஸை வச்சு உங்க ஆற்றல மறக்கிற அளவுக்கு உங்களுக்கான வழிகாட்டுதல் என்னைக்குமே அமையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்றதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு டயட் ப்ரோக்ராமோட பெம்ப்ளெட் உங்க கண்ணு முன்னுக்கு படலாம். இல்லைன்னா சரியான ஒரு ஜிம்ல ஜாயின் பண்றதுக்கு உங்க ஃப்ரெண்ட் மூலமா திடீர்னு ஒரு சஜஷன் வரலாம். இந்த சயின்ஸ் உங்களுக்கு வரும்போது அது தெளிவா நீங்க உணர்ந்து சரியான ஆக்ஷன்ஸ் உங்களால சொந்தமாவே எடுக்க முடியும். ஒருவேளை பண வரவை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு அதுக்கான விஜுவலைசேஷன், எஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணி உங்களை டியூன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிசினஸ் வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். இல்லைன்னா பணம் சம்பாதிக்க சில ஐடியாஸ் உங்க உணர்வு மூலமாவோ சில நபர்கள் மூலமாவோ உங்களுக்கு தெரியப்படுத்தப்படலாம். உங்களுக்கு சில எண்களை கொடுத்து அதை டீகோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நீங்க நினைச்சதை அடையறதுக்கான காம்ப்ளிகேட்டடான சூழ்நிலைகளையும் தவறான வழிகாட்டுதலையும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னு கண்டிப்பா நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க எண்கள் மேல அதிகமான ஆர்வம் உள்ளவரா இருந்தீங்கன்னா, இல்லைன்னா இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்க மைண்ட்ல நீங்க இந்த எண்களை திரும்ப திரும்ப பாக்குறீங்கன்னு நம்பி இதை ப்ரோக்ராம் பண்ணிட்டனாலதான் உங்களுக்கு இந்த எண்கள் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்குன்னு இந்த பேட்டர்ன் பத்தி நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நீங்க நினைச்ச எண்களை திரும்ப திரும்ப உங்க கண்முன்னுக்கு உங்க எண்ணத்தின் மூலமா இந்த மாதிரி கொண்டு வர முடியுதுன்னா உங்களோட இந்த மைண்ட் பவர் மூலமா உங்க எண்ணத்துல உருவாக்குற எந்த விஷயத்தையுமே உங்களால ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியும். உங்களோட எண்ணத்தோட ஆற்றலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயமா நீங்க திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த எண்களை நீங்க ஏத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட ஆற்றலையும் சக்தியையும் நீங்க உணர்ந்து உங்களுக்கான எந்த விஷயத்தையும் உங்களால அடைய முடியும்ன்ற உறுதியும் நம்பிக்கையும் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற இந்த எண்கள் மூலமா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற அந்த ஒரு மெசேஜ் கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல ஏஞ்சல் நம்பர்ஸ் இதை பத்தின நிறைய உண்மைகளையும் தெளிவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னில அடியெடுத்து வைக்கிறீங்களோ, இந்த யூனிவர்ஸ் உண்மையான சரியான பாதையில உங்களை வழி நடத்தி உங்களோட சொந்த ஆற்றலையும் உங்க வாழ்க்கையோட அழகையும் உங்களை உணர வைக்கும். இந்த வழிகாட்டுதலை நீங்க முறையா தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கு இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பான கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.